ஸ்ரீமடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம், போரூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலகெங்கிலும் இருக்கும் பிரிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்கள்னாலே மனதில் குதூகலம் தான். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். நண்பர்களே, 2026 கும்பராசிக்காரர்களுக்கு 2025 4 நினச்சி பார்க்க முடியல சார். 7.5 சனின்னு வந்தான் சார், 12ஆம் இடத்துல உட்காந்துருந்தான். அப்புறம் ஜென்ம சனி நாய்ங்க, இப்போ பாத சனிங்கிறாங்க. இந்த ஆள் எப்போ நீ வீட்டுக்கு போவ அப்படிங்கிற மாதிரி போகவே மாட்டேங்கிறா சார். இங்கேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கா. இங்கே பாருங்கள், உங்களுடைய ராசிநாதன் 1000 தான் இருந்தாலும் இவர் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான். நீங்களும் அவரை கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. அவர் 2ஆம் இடத்துல இருந்தார், அவர் கொஞ்சம் வக்கரமாயிட்டார். அதனால் கொஞ்சம் உக்கரமாகி உங்களுக்கு பணம் இல்லாமல் போச்சு, அவ்வளோதானே தவிர நவம்பர் 28 வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடறாருங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 2026 வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு பணத்தை தருவார். ஏன்னா 7.5 சனி எப்படிங்க பணத்தை தரும்? 7.5 சனி பணத்தை தராது, ஆனால் 7.5 சனி பணத்தை கெடுக்கும் இல்லையா? இவ்வளோ நாள் 2ஆம் இடத்துல இருந்து உயிரை வாங்கிட்டு இருந்தவர் தான் அவர் இனிமேல் நல்லா ஆகிட்டார், நார்மல் ஆகிட்டார். அது போதும், சந்தோஷம் சார். உடம்புக்கு ஒன்று நல்லது உள்ளே போகணும், அல்லது என்ன ஆகணும், கெட்டது வெளியே வரணும். ரெண்டுமே உடம்புக்கு நல்லது தான். நமக்கு பணம் வரணும், அல்லது பணம் வீணாக போகிறதுலாம் நின்று போகணும். ரெண்டில் எது நடந்தால் நல்லது தானே சார்? அப்போது 2ஆம் இடத்துல கூடிய சனி வக்ர நிவர்த்தி பணம் வருவதற்கான வழிகளை தருகிறது. ஓஹோ, நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்ம இதை மிச்சம் பண்ணால் இவ்வளோ மிச்சமாகும் போன்ற எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வரும். அப்போது 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு சென்று விட்டார், உச்சம் பெறுகிறார். இது என்ன ஒரு சூப்பர்னா, கும்பராசிக்காரர்களோ விருச்சிக ராசிக்காரர்களோ குரு அப்படியே பேக்கெட்லேயே போட்டு சுற்றுறார்கள் இவங்கெல்லாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த குரு யார் அப்படின்னா இவர்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. 2 கூடியவனாக இருக்கால, தனத்தை தரக்கூடியவர். விருச்சிகத்துக்கு 2 கூடிய தனுசு, கும்பத்துக்கு 2 கூடிய மீனம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த குரு பகவான் பணத்தை தரக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அவர் உச்சம் பெறும் பொழுது கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன கடன் வாங்கினீங்களோ அதெல்லாம் அடைஞ்சிடும். கடனே இல்லாத ஒரு பெருநிலைக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள். கடன் இல்லை வாழ்க்கையில். நண்பர்களே, என்று நான் என் வாழ்வில் நடந்ததை சொல்கிறேன். இப்போ போன வாரம் தான் நான் இப்போ தான் கடனெல்லாம் அடைச்ச போது மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி வந்தது பாருங்கள். அது அப்படி ஒரு நிம்மதி. அன்றைக்கி ராத்திரி நான் நிம்மதியாக தூங்குறேன்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையிலேயே சொந்த வீடு வாங்கின அன்றைக்கெலாம் நிம்மதியாக தூங்க முடியாது. அது ஹவுசிங் தானே இருக்குது, அடுத்த மாதத்தை டியூ கட்டணுமே. டியூவெல்லாம் அடித்து முடிச்சுட்டு தூங்குறீங்க தெரியுமா? அதுதான் நிம்மதியான தூக்கம். பர்சனல் லோனே இனிமேல் இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம மனசே நம்மளை பாராட்டும். அப்பாடா, இனிமேல் இந்த ஃபோனை தூக்கி தைரியமாக அப்படி வைக்கலாம். எங்கே வைக்கிறோம்? சோபா மேலே வைக்கலாம். ஏன் நமக்கு ஃபோன் பண்ண போகிறான்? நம்ம நல்லவங்க, நமக்கு யார் ஃபோன் பண்ண போகிறா? மிஞ்சி போனால் இந்த கஸ்டமர் கேர்காரன் ஃபோன் பண்ணுவான், இனிமேல் அவன் பண்ண மாட்டான். அப்போ இந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகுது? கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கடன் தொல்லையிலிருந்து விடுதலை. நண்பர்களே, இந்த ஏஜென்ட்லாம் அனுப்புகிறாங்க பாருங்கள், இந்த காசு கலெக்ஷன் பண்ணுற வர்றவங்களாம், அந்த கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் கட்டலை, இவங்க பெரிய சாதனை மாதிரி நினச்சிக்கிறாங்க. அவங்க வீட்டு வாசலில் போய் நிற்கிறது, வீட்டுக்குள்ளே போய் ஏன்டா கட்ட மாட்டியாடான்னு கேட்குறது, அவங்க வீட்டு பெண்கள் முன்னாடி அவங்கள சத்தம் போட்டு பேசுகிறது, இதெல்லாம் ஒரு சாதனை நினச்சிக்கிறாங்க. அதனால் எத்தனை பேர் மனச்சிதைவு ஏற்படுகிறது, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. கடன் பட்டால் தான் தெரியும். அப்போ 6 கூடியவன் குரு பகவான் உச்சமாகும் பொழுது 6ஆம் இடத்துல வரும்பொழுது கடன் அடைவதற்கான வழிகள் திறக்கிறது. கடன் அடைகிறதுக்கு என்ன வழி சொல்லுங்கள்? ஒரு வழியும் கிடையாது. கடன் அடைய நல்லா வேலை செய்யணும். இஃப் யூ ஃபோக்கஸ் டூ மச், நல்லா வேலை செஞ்சுட்டே இருங்க. கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு அறிவு வளரும். நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தால் தொப்பை வளரும். அதாவது படிப்பை இவர் சொல்லுவார்ல, நம்ம சிவநாடர் அவர் சொல்கிற மாதிரி தான். நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கவங்களுக்கு அறிவு வளரும், நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கவங்களுக்கு பணம் வளரும். காரணம் என்ன? அவன் தான் இவ்வளோ வேலை பார்க்குறானே, அவனை என்ன செய்வீங்க? அப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது பணம் சம்பாதிக்கும் வழிகள் கிடைக்கிறது. அதனால் உங்களுக்கு பணம் வருகிறது. சிம்பிள் நண்பர்களே, அவ்வளோதான். அப்போ குரு பகவான் ஒரே பாலில் 6, 2 கூடயும் உச்சம்ட்டாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் பேச வேண்டாம். நான் அடிக்கடி கிண்டலாக சொல்லுவேன் இல்லையா, விட்டமின் எம்னு என்ன மணி, விட்டமின் எம் உச்சம், நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். காலைல கூட நான் இயக்குனர்கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தேன். என்ன சொன்னேன்? இங்கே பாருங்க, விட்டமின் எம் இருந்ததுன்னா ரொம்ப உடம்பு வீக்காக இருக்கீங்க, ஐசியூவில் படுத்துக்கணும், அட்மிட் பண்ணுங்கள், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ட்ரிப்ஸ் போடுங்க, எல்லாம் போடுங்க, நல்லா பார்த்துக்குங்க. ஐசியூ செலவு பண்ண தான் காசு இருக்கேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த தைரியம் யார் கொடுக்குறா சொல்லுங்கள்? இந்த பணம் தருது. தங்கச்சி கையில் நல்லா பண்ணுமா, அம்மாவுக்கு சொல்கிறாங்க, ஒரு 5 பவுன் செயின் போடுமா, நல்லா பண்ணு. ஏன் காசு இருக்கே, எங்கே சுற்றி பார்த்தாலும் அது எங்கே வந்து நிற்கும்? அந்த 2 கூடிய உச்சம்னா உடல் மனம் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடலாம். ஒரே நாளில் காலைல போகிறீங்க, போய் எல்லா பேங்க்லையும் எழுதி கொடுத்துட்டு வந்தீங்க. நான் பண்ணது சொல்கிறேன், எல்லா பேங்க்லையும் எழுதி கொடுத்துருந்தா இதோட ஒழிஞ்சுப்போம், அதோட முடிஞ்சு போடும்.
ஒரு நாளில் நீங்கள் நிம்மதியாயிடலாம். ஆனால் காசு வரணும் அங்கே தான் இருக்குது விஷயம். அந்த பணம் எல்லோருக்கும் வருவதில்லை, உங்களுக்கு வருகிறது. காரணம் என்னவென்றால் 2 கோடி குரு பகவான் உச்சம் பெறுகிறார். பணம் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி சில பேரை தான் செலக்ட் பண்ணும், சில பேர் மேலே தான் உட்காந்துருக்கும். அந்த மாதிரி உங்களை செலக்ட் பண்ணியிருக்கு. அப்போது 6ஆம் இடத்துல இருக்க உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக 10 பார்க்குறார். என்று நீங்கள் வேலை செய்யணும்னு தொடங்கிட்டீங்களோ இனி உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே உங்களை ஒன்றுமே பெற முடியாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தர்பார் படத்தில் ஒரு சீன் வரும். என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள்? இந்த கைதியெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்னு ஒரு அதுக்கு ஒரு தேரிக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்கள் பால்ய கால ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஸ்கூல் கால ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டு, எங்கடா இருக்க, என்னையும் சேர்த்துக்கடா, என்னையும் கூப்பிட்டுக்கடா, அமெரிக்காவில் இருக்கியாடா, எனக்கு ஒரு வாய்ப்பு விட்றா, இப்படி கேட்டுக்கொண்டு எப்படியாவது போய் பொழைச்சிப்பீங்க. நண்பர்களே, யார் தொடர்ந்து வாய்ப்பை கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிரும். கேட்காதவனுக்கு ஜென்மத்துக்கு கிடைக்காது. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்னை எப்படியாவது மேலே தூக்கி விடுங்க, கேட்டுகிட்டே இருங்க, உங்களுக்கு கிடச்சிரும். அது ஆனால் நம்ம கேட்குற அந்த ஈகோவை விட்டுறணும். அங்கே தான் இருக்குது பிரச்சனை. நான்லாம் போய் கேட்கலாமா? அதுதான் தப்பு. 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழிலில் இன்ட்ரெஸ்ட் வருது. தொழிலை பிரம்மாண்டமாக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் சார். இந்த கார் மட்டும் இன்னொரு கார் இருந்தால் நான் நல்லா பண்ணுவேன் சார், எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க சார். அப்படி கேட்டால் எல்லாரும் தருவாங்க. நம்ம கேட்கணும், அவ்வளோதான் விஷயம். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். தொழிலில் மேலே வந்துட்டீங்க. அடுத்து 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். ஏற்கனவே 2 கூடயே உச்சம். அவன் உச்சம் அடைந்து 2ஐயே பார்க்குறான். சூப்பர். சனி தரும் அற்புத பலன்கள். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆள் இருக்கா? உங்கள் ஆள் இவரது ஃபாதரை, உங்களோட ஃபாதர் 2ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 8 பார்க்குறார். சொத்தை சேர்த்து கொடுக்குறார். 11 பார்க்குறார். லாபத்தை கொடுக்குறார். எல்லா விதமான நன்மைகளையும் தருகிறார் இந்த சனி பகவான். 2ஆம் இடத்து சனி பகவான் சும்மா கிடையாதுங்க. அப்போ நம்ம பேசும்போது அது ஒரு விஷயம் மட்டும் இதெல்லாம் நல்லா இருக்குது. 2026 ஜூனுக்கு அப்புறம் அடி தூள் பண்ண போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது. 2026 ஜூனுக்கு அப்புறம் வெர்ஷன் 1 சிட்டி, நார்மல் சிட்டி வெர்ஷன். இதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் சிட்டி 2.0 மாதிரி தான். என்ன சார், நான் ரொம்ப டெரர் ஆயிடுவேனா? அப்படி சொல்ல, அப்டேட்டடு சிட்டியாக மாறிடுவீங்க. ஆனால் இதில் ஒரு மோசமான விஷயம் என்னவென்றால், ராசியிலே ராகு. யூனிட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். ராசியில் ராகு இருக்கிறது ஒன்று தான், டைவர்ஸ் பத்திரத்தை வச்சுக்கிட்டு வக்கீல் உட்காந்துருக்கிறதும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். தினம் உங்கள் வீட்டில் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு மங்களகீதம் மாதிரி, சுப்பிரபாதம் மாதிரி, இன்றைக்கி டைவர்ஸ் பண்ணலாமா, நாளைக்கு டைவர்ஸ் பண்ணலாமா, நம்ம 2 பேரும் எப்போ பிரியலாம், யார் அந்த எஸ், யார் அந்த ஏ, இதான் உங்கள் வீட்டில் இருக்க கேள்வியே. அந்த பெண் யார் அந்த பெண்? இல்லைங்க, சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு யாரையுமே தெரியாதுங்க, முடியவே முடியாது. நான் அவங்கள பார்த்தேன், அது நான் இல்லைம்மா, நம்புமா. ஒன்ன மாதிரி அதே வெள்ளை கலர் தொப்பி போட்டு தான் அந்த ஆள் போனான். வெள்ளை கலர் தொப்பி 100 பேர் போடுறான். சத்தியமாக என்னை நம்புமா, அதெல்லாம் ஏற்படும். அப்போ நீங்கள் கும்பராசிக்காரர்கள் சும்மாவே கேஸில் மாட்டுவீங்க. ராசியில் ராகு இருக்கும் பொழுது அலுவலகத்தில் யாராவது பெண்கள் வந்து ஹாய், வணக்கம் சகோதரி, வணக்கம், உன் பக்கமே நான் திரும்ப மாட்டேன், ஒரு எஸ்எம்எஸ் நோ. நம்ம பேச்சு வழக்கெல்லாம் பசங்களோட தான். பெண்கள்கிட்ட நமக்கு என்ன சகவாசன்றேன். ஸோ அப்போது பெண்களை இப்போ சொல்லுவது, திண்டாமை என்பது பாவச்செயல், திண்டாமை என்பது பெருங்குற்றம், அது மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. பெண்களிடம் பேசுவது என்பது ஒரு பாவச்செயல், பெண்களிடம் மெசேஜ் அனுப்புவது ஒரு பெருங்குற்றம், பெண்களுடன் பேசுவது ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு விட்டுருணும் இதை. இதுக்கப்புறம் இதை பண்ணவே பண்ணாதீங்க. சத்தியம் பண்ணிக்கோங்க மனசில். ராகு உங்களை விட்டு போகிற வரைக்கும் நோ லேடிஸ், ஒன்லி ஜெய் விஷ்ணுமாயா அல்லது ஜெய் ஆஞ்சநேயா. யாரெல்லாம் பிரம்மச்சாரி, ஜெய் ஐயப்பா, ஏதோ ஒன்று பிரம்மச்சாரி காருக்கிட்ட போய் அடைக்கலம் புகுந்துருங்க. கும்பராசிக்காரர்கள் நித்திய பிரம்மச்சாரிகளாக இருக்கும் வரை சிறப்பு. கேள்விப்பட்டிருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.